வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்றுக்கு நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 டீட்டெயிலான வாக் அரவுண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஃபர் பண்ண போகிற 2 வேரியன்ட்ஸ் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் ரெட்ரோ அதான் பேஸ் வேரியண்ட் வெர்சஸ் ராயல் என்ஃபீல்ட் மெட்ரோ அதான் வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட். இது ரெண்டோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ரெட்ரோ தான் வந்து இந்த லைனப்லேயே வச்சு மோஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்க போகுது, ஆல்சோ லைட்டஸ்ட். இந்த 2 வேரியன்ட்ஸ்க்கும் இருக்கிற வெயிட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4 கிலோ. அதாவது ரெட்ரோ வந்து 177 கிலோகிராம்ஸ், மெட்ரோ வந்து 181 கிலோகிராம்ஸ். ஏன்னா அதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் செட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வேரியண்ட்டும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரியர் பார்க்குறீங்க, டெயில் லேம்ப் வந்து ரெட்ரோவில் வந்து ஹாலஜனு, இதுவே மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஹாலஜன் தான், ஆனால் 2 ஷேப் டிஃப்ரெண்ட்டு. ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ரெட்ரோவில், மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி சீட் வந்து உங்களுக்கு ஒரு டக் அண்ட் ரோல் சீட் மாதிரி ஒரு மோர் ப்ரீமியமான சீட் கொடுத்துருக்காங்க மெட்ரோவில். ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ரெகுலரான சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெரிய வித்தியாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்விட்ச் கியர் ரெண்டுமே வந்து கிளாசிக் அண்ட் மீட்டியோரில் இருக்கிற மாதிரி மெட்ரோவில் இருக்குது. ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் கிளாசிக்கில் இருக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்டு பாடு, ரொம்ப பேசிக்கான ஒரு பாடு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்விட்ச் கியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்குது மெட்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் ஸ்விட்ச் கியர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ராயல் என்ஃபீல்ட் மாடல்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக அதை பார்க்க முடியும், சரிங்களா. ஆனால் ஹேண்டில் பார் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். சிங்கிள் பீஸ் ஃப்ளாட் ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பிக்ஸ் பொசிஷனிங் எல்லாமே சிமிலர் தான். ஆனால் 2 வண்டிக்குமே வந்து கலர் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இதுவே ரெட்ரோ பார்த்தீங்கன்னா 2 கலரு, ஒன்று வந்து ஃபேக்ட்ரி சில்வர், இன்னும் வந்து ஃபேக்ட்ரி பிளாக்கு. இதுவே வந்து நீங்கள் மெட்ரோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கீம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெபெல் ப்ளூ. அது மட்டும் இல்லாமல் மற்ற சேஞ்சஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே வந்து ஸ்டிக்கரிங்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபியூல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற ஸ்டிக்கரிங் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட் பேனல்ஸில் இருக்கிற ஸ்டிக்கரிங்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஒரு ரொம்ப பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஸ்போக் வீல்ஸு. ரெண்டு வேரியண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு 17 inch வீல்ஸ் தான், ஆனால் சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட்ரோவில் வந்து 180 செக்ஷன் 17 ஃப்ரண்ட்டு, ரியர் பார்த்தீங்கன்னா 120/80 17 ரியர். இதுவே மெட்ரோவில் 110/70 17 ஃப்ரண்ட்டு, 140/70 17 பிகர் செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்ரோவில். மற்ற கலர் ஸ்கீம்ஸ் இந்த வண்டியில் என்னென்ன இருக்குன்னா, டேப்பர் ஒயிட் இருக்குது, டேப்பர் ஆஷ் இருக்குது, டேப்பர் கிரே, அது வந்து ராயல் என்ஃபீல்ட் எம்ஐ ஆப் மூலியமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெபெல் பிளாக், இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரெபெல் ப்ளூ, ரெபெல் ரெட், அது வந்து எம்ஐ ஆப் மூலியமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 வேரியன்ட்ஸ்லையும் சீட் ஹைட் எல்லாமே சேம் தான். 800 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150.5 mm. அது நிறைய பேர் கன்சர்னாக இருக்குது. அதை வந்து நான் ரிவ்யூவில் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபார்மன்ஸ் படி எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் 349cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஃபியூல் இன்ஜெக்டட் சிங்கிள் ஓவர் கேம் செட்டப்போட இருக்கிற 2 valve இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 20.2 bhp 6100 rpmல 27 Nm at 4000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது இன்னொரு பெரிய சேஞ்ச் என்னென்னா, ரெகுலரான டியூப்லர் சிங்கிள் பீஸ் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க ரெட்ரோவில். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் USB சார்ஜிங் போர்ட் இந்த வேரியண்ட்லையும் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கியருக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியலில் பார்த்தீங்கன்னா ட்வின் சைடட் ஷாக் அப்சர்வர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருந்தாலும் ஃப்ளோட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கிறதுனால பார்க்க நல்லாயிருக்கு. என்ன தான் ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே வந்து இந்த ஒரு எனக்கு அந்த ஒயர் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்கறனால, அப்புறம் நல்ல பிளாக் ஃபினிஷஸ் நிறைய இடத்துல என்ஜின் எலிமெண்ட்ஸில் ஆர் நீங்கள் வந்து அண்டர் பாடியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுனால, ஈவன் எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லையும் சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லையும் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் லுக்கு ரொம்ப அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு 20,000 இருக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்ட்ரி லெவல் இந்த ரெட்ரோ வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த வண்டி லான்ச் ஆகுது. அப்போ வந்து டீடைலான ப்ரைஸஸ் மற்ற நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். பேஸ் ஹண்டர் கிளாசிக் கூட கம்பேர் பண்ணும்போது 18 கிலோகிராம்ஸ் வெயிட் கம்மி. ஆனால் இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது டயர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஏன்னா 10ஆம் தேதி தாய்லாண்டிலேருந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ நைட் ரைட் கோகார்ட் ட்ராக்கில் ரைட் பண்ணோம். அப்புறம் ரெகுலர் ரோட்ஸ்லையும் ரைட் பண்ணோம் தாய்லாண்டில். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வருது 10ஆம் தேதி. ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். சி ஆல் அகைன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.